விஜயகாந்துக்கு கொடுக்காத அரசியல் நெருக்கடியாக விஜய்க்கு கொடுத்துட்டாங்கன்னு தோணுது. விஜயகாந்த் அவரை முறியடிக்க எவ்வளோ முயற்சி பண்ணியிருந்திருப்பாங்க. அவர் அதுலேயும் எப்படிலாம் அவரோட பிரச்சனை ஃபுல்லாமே நமக்கு யூடியூப்பில் கிடைக்குதுங்க. அதுதான் சொல்கிறேன். இப்போ நம்ம மக்கள் புதுசு புதுசாக கவனிக்கிறது தான் பிடிச்சிருக்கு. நம்ம எதுக்கோ புதுசாக வெரைட்டியாக சாப்பிட்றது, உடுத்திக்கிறது, பார்க்குறது, புதுசு புதுசாக பார்க்க கடைசியில் இப்போ அரசியலையும் புதுசாக தான் பார்க்க விரும்புகிறோம். ஏற்கனவே அரசியல்வாதினா பழைய அரசியல்வாதி அப்படின்ற மாதிரி அது எப்படி விஜயகாந்த் கட்சியெலாம் பழைய கட்சியாக மாறுந்தாலும் இன்னும் எல்லா கட்சியாக ஆரம்பிக்கிறவங்களும் முதலமைச்சர் பதவியை டார்கெட் பண்ணி தானே வராங்க. அப்போ அவர் முதலமைச்சர் ஆகவே இல்லையே, ஒரு அமைச்சராக கூட ஆகலையா அவர்? அப்படி இருக்கும் பட்சத்தில் எப்படி அந்த கட்சி நிறைவடைஞ்சிருச்சு நம்ம எடுத்துக்க முடியுமா? விஜயகாந்த் வந்தாரியா, அமைச்சர் ஆனாரியா, முதலமைச்சர் ஆனாரியா, அவருக்கெல்லாம் வாய்ப்பு கொடுத்துட்டோம் அப்படின்னு எப்படி எடுத்துக்க முடியும்? எப்படி ரொம்ப சுலபமாக அந்த கட்சியை நம்ம கடந்துட்டு விஜய் கட்சியில் நிற்கிறோம் அப்படின்னு எனக்கு தெரியலை. ரொம்ப வருத்தமாக இருக்குது. இப்போ விஜய்க்கு இந்த காலகட்டத்துக்கு நமக்கு யூடியூப்பு, இன்ஸ்டா எல்லாமே மக்கள் பயன்பாடு அதிகமாக இருக்குது. விஜயகாந்த் அவர்கள் ஃபீல்டில் இருக்கிற நேரத்தில் பயன்பாடு கம்மியாக இருந்துச்சு. அப்படி எடுத்துக்கலாம். பயன்பாடுனாலும் யூடியூப்புக்குள்ளே அரசியல்வாதிகள் வர்ற பழக்கம் இல்லாமல் இருந்திருக்கு, கொஞ்சம் ரொம்ப குறைவாக இருந்திருக்கு. இப்போ மேனிப்புலேட் பண்ணி நிறைய பண்ணுறாங்களா, அந்த மாதிரி வேலை இல்லாமல் இருந்திருக்கு. அவருக்கு பாவம் அவரோட சூழ்நிலையானோ ஏதோ ஒரு உடல் நல்ல பாதிப்புனால மாட்டிக்கிட்டார். அதுக்கு ட்ரீட்மெண்ட் போகிறது, அதுலேயே அவங்க குடும்பமும் சேர்ந்து மாட்டி கஷ்டப்பட்டுருச்சு. ஆனால் அவர் போட்ட விதை மரமாக முளைச்சி நிற்கிது. இது மாதிரி அதாவது இந்த மரம் கிடையாது, இந்த மரமும் ஒன்றா உண்டுனாங்கய்யா. இந்த இருக்குல்ல, இந்த மரத்தினால இந்த மரம் வளரவே இல்லைங்கய்யா. ஏன்னா ஒரு மரம் வளர்கிறதுக்கு சூரிய ஒளி ரொம்ப அவசியம். அப்போ ஒளிச்சேர்க்கை நடந்தால் தான் இந்த மரம் வளரும். அதனால் இந்த மரம் காய்க்கல, ஒன்றும் செய்யலை. எந்தோட தடுப்பும் இல்லாத இந்த மரம் 2 தடவை காய்ச்சிருச்சு. 2 ஒரே நேரம் ஓடுற மரம் தான். விஜயகாந்தோட கட்சி இந்த மரம் மாதிரி இருக்குது. ஆனால் மக்களோட கவனம்லாம் வேற எங்கிட்ட திசை திரும்பி போய் கிடக்கு. அரசியலெல்லாம் புதுசு புதுசாக வந்தாலும் ஒன்றும் பண்ண முடியாது. ஆல்ரெடி ரொம்ப நாள் அதில் இருந்து எல்லா போராட்டங்களையும் பார்த்து நிறைய அனுபவங்களோடு இருக்கிற கட்சிகளால் தான் மக்களுக்கு ஏதாவது பண்ண முடியும். இங்கே என்ன பண்ணுறாங்கன்னா, விஜயகாந்த் நல்லவர், தங்கமானவர் அப்படின்னு காட்டி அவரோட ஒய்ஃபு அவரோட மச்சினனை நல்லவங்க இல்லை அப்படின்ற மாதிரி ஒரு பிரமையை உருவாக்கிடுறாங்க. அப்படி தான் ஒரு விஜயகாந்த் பிடிக்குமா அதோடு நிப்பாட்டிக்கலாம், அவருடைய மனைவியவா மச்சினனையா நீ தொடரக்கூடாது அப்படி ஒரு இதை ஆக்கி விட்றாங்க. சரி, அவங்கள தொடரக்கூடாது, அவருக்கு பிள்ளைங்க இருக்காங்களே, 2 பிள்ளைங்க, அவங்களும் அரசியலில் தானே இருக்காங்க அப்படின்னு ஒரு கேள்வி வருது. அவங்கள தாண்டி தான் நம்ம அடுத்த ஒரு கட்சி நம்ம யோசிக்கணுமே. இதுக்கு மேலே சீமான் அவர்கள் தமிழர்களுக்காகவே வாழ்ந்துட்டுருக்காரு. இந்த தமிழ்நாட்டில் அதிகமாக எனர்ஜியை காலி பண்ண ஆள் யாருன்னா அது சீமானை தான் இருக்கும். இப்படி மக்கள் இதெல்லாம் யோசிக்கணும். நம்ம ஓட்டு போடுறோமா இல்லையா, அது விஷயம் இல்லை, நம்ம யாருக்கு வேணால் ஓட்டு போட்டுக்கலாம். ஆனால் தமிழ்நாட்டில் ஒரு அரசியல் கட்சி ஆரம்பித்து ஒவ்வொரு கட்சியும் என்னெல்லாம் பண்ணிகிட்ருக்குன்றத கொஞ்சம் நம்ம கவனமாக தேடி நம்மளாக புரிஞ்சுக்கணும். எல்லாத்தையும் ஒரு யூடியூபர் சொல்ல மாட்டார், சொன்னாலும் நம்ம கவனிக்கிற மனநிலையிலையும் இல்லை.